அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. வள்ளுவப் பெருந்தகை. காத்தவர் தின்னது போக, கண்டவர் தின்னது போக, கல்வர் தின்னது போக விளையின்னு சாமி. ஒரு அறச்சமூகத்தின் அறியாமை நீக்குவதே எங்கள் நோக்கம். உலகின் மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் தீபா. நம்மளை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்கறதுக்கும், நம்ம கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தவும், நம்மளுடைய படைப்பாற்றலை மேம்படுத்தவும், பல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் கல்வி பெரிதும் உதவுகிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய கருவி கல்விதான். கல்விதான் மக்களை எழுத்தறிவு பெற செய்யும். எழுதும் திறன் இல்லைன்னா இன்னைக்கு பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. வேலை வாய்ப்புக்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கும் கல்வியே மிக சிறந்த வழி. ஏழ்மைய கல்வி மூலமா வென்றெடுத்த பல பேரை நம்ம பார்த்திருக்கோம். அதே போல பலரை உருவாக்குவதே யான் அறக்கட்டளையின் நோக்கம். அதன் நீட்சியே இந்த ஆவணப்படம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் அமைந்துள்ள பல கிராமங்களில் பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வருகிற ஆர்வம் குறையறதா எங்கள் யான் அறக்கட்டளையை சேர்ந்த திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு தகவல் வருது. அதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கிறோம். முதல்ல மாணவர்களின் தேவையை தெரிஞ்சுக்கிறோம். அவர்களுடைய கல்வி திறனை மேம்படுத்தும் விதமாக நன்கு படிக்கும் மாணவர்கள் மற்றும் வருகை பதிவு அதிகம் இருக்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு எழுத்து தேர்வும் வைக்கிறோம். அதுல வெற்றி பெற்ற மாணவர்களுடைய அன்றாட வாழ்க்கை இதோ உங்கள் முன். சோழகனை, அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம். நமது பள்ளிக்கூடமானது ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் வட்டத்தில் பர்கூர் தாலுக்காவில் இருக்குது. நம்ம ஸ்கூல் பேர் பார்த்திங்கன்னா அரசு பழங்குடியினர் உண்டு உறைவினர் நடுநிலைப்பள்ளி சோழகனை. எங்கள் ஸ்கூலில் வந்து 77 பேர் படிக்கிறாங்க. ஏபியில் வந்து 50 பேர் படிக்கிறாங்க. 8th வந்து ஒரு 25 பேர் படிக்கிறாங்க. மீனா வந்து நல்லா படிக்கிற பொண்ணு. அவங்க வீடு ஸ்கூலில் விட்டு கொஞ்சம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரமாக தான் இருக்கும். சிரமப்பட்டதான் ஸ்கூலுக்கு வரும். அப்படி ரோடு வசதி எதுவும் கிடையாது. சொல்லக்கூடிய வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு நல்லா படிச்சுட்டு வருவாங்க. மீனா வீட்டு பக்கத்துல தான் வந்து மாதேஸ்வரி இருக்கா. மாதேஸ்வரி ஸ்கூலுக்கு சீக்கிரமா போலாம். இருடி வரேன். மாதேஸ்வரியும் அப்படிதான். காலையில எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வருவா. மேக்ஸ் ஆகட்டும், சயின்ஸ், சோசியல் எது இருந்தாலுமே நல்லா அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து நல்லா படிப்பா. குமார் வந்துட்டு இங்கிருந்து மலைக்கு அந்த பக்கத்துல தான் அவங்க வீடு. எல்லா வீடும் வந்துட்டு மலைக்கு ஒரு 2 வீடு தான் இருக்கும். அவன் வீடு வந்துட்டு மேலே 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மேல மலை மேல இருக்கு.
மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் 1/2 hour ஆகும். பள்ளிக்கூடத்துல ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கறதுனால தான் வந்துட்டு அவன் இவ்வளவு தூரம் வந்துட்டு படிக்கிறதுக்கு அங்கிருந்து கிளம்பி வரான். நிறைய கொஸ்டின் கேட்பான், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவனுக்கு வந்து நிறைய திறமைகள் உண்டு. ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அப்பவே அந்த ஹோம்ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவான். ஜோதீஸ்வரன் காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எல்லா வரைக்கும் அவன் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்துட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வருவான். ஜோதீஸ்வரனுக்கு திறமைகள் இருக்கு, நிறைய படிப்பான். வாசிக்கிற பயிற்சிகள் அவனுக்கு நிறையவே இருக்கு, நல்லா படிப்பான். அவன் நல்லா படிப்பான். ஆனா அதையும் தாண்டி அவன்கிட்ட என்ன ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அவன் டிராயிங் சூப்பரா வரைவான். ஒரு பிக்சர் நம்மகிட்ட கொடுத்தோம் அப்படின்னம்னா அந்த பிக்சரை அவன் அப்பவே கண்ணு முன்னாடியே வரைஞ்சு காட்டுவான். அந்த அளவுக்கு நல்ல டேலண்ட் உள்ள பசங்க தான். எங்களுடைய ஒத்துழைப்புனால அவங்களும் படிக்கிறாங்க, அவங்களுடைய ஒத்துழைப்புனால எங்களையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. குட்டையூர், அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம். வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் வந்து பா. சிவசுப்பிரமணியன். அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். கடந்த 2 வருடங்களாக அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்ங்கிற பையன் ரொம்ப ஏழ்மையில இருக்கு குடும்பம். அந்த மாணவர் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் படிச்சுட்டு இந்த கல்வியாண்டு தான் வந்து சேர்ந்தாரு. சேர்ந்த பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ரொம்ப டிராக்டர் வண்டி டிரைவராக இருக்கிறாரு. சரியா வருவார், பள்ளிக்கெல்லாம் வருவார், கரெக்டாக நேரத்துக்கு வருவார். யாரெல்லாம் வரல அப்படின்னா போய் பக்கத்துல போய் கூட்டலாம் போய் கூட்டு வர அப்படி ஒரு மாணவர் சதீஷ். நல்ல ஒரு மாணவர். மாணவனுக்கு வந்து எங்க மாணவர்கள் மாதிரியே அங்கிருந்து வர மாணவர் வந்து கொஞ்சம் கல்வியில கம்மியா இருப்பாருன்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா அந்த பையன் கேள்வி கேட்கறதெல்லாம் சரியா சொல்லுவார். விஜய் மாணவன் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல மாணவர். வீட்டுல இருந்து அப்படியே நடந்தா ஒரு அப்படி. என் பேர் விஜய், 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி பேர் வந்து அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலை பள்ளி குட்டையூர். டெய்லி வந்துடுவான் ஸ்கூலுக்கு. இப்படி ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு ஒரு உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போவான் விடுதி மாணவர் கூட. நல்லா படிக்கக்கூடிய மாணவர். அதே போல பாத்தீங்கன்னா எங்க ஜெயா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா செல்ல குழந்தை எங்க பள்ளிக்கு. பாத்தீங்கன்னாக்கா படிப்புல நல்லா சுறுசுறுப்பா இருக்கும், ரெகுலரா வரும், நல்லா படிப்பாங்க. மேன்மேல் நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்கூர், அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம். வணக்கம். இது அரசு பழங்குடியினர் நல மேல்நிலைப்பள்ளி பர்கூர். இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. இந்த பள்ளியில் நான் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். பழங்குடியினர் நல மாணவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட இது ஒரு மலை வாழ் மக்கள் பழங்குடியினர் நல பள்ளியாக இது கருதப்படுகிறது. என்னுடைய வகுப்பில் வந்து தஸ்வின் மற்றும்
காதர்வழி 2 மிகச்சிறந்த மாணவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து பாடம் நடத்தும் உடனே வந்து நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை வந்து அடுத்த நாள் வந்து வீட்டில் போய் நிறைய எக்ஸ்பெரிமெண்டலாக இது மாதிரி வந்து செஞ்சு காட்டுவாங்க நம்மளுக்கு. கல்வி ஆர்வத்தோட வந்து சமூக ஆர்வம் வந்து மிக்கது. 2 மாணவர்களும் வந்து ஸ்கவுட்ல வந்து மிக சிறந்த மாணவர்களாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மடம் அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம். எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மடம், ஈரோடு மாவட்டம், அந்தியூர் வட்டம், பர்கூர் ஊராட்சி பள்ளி ஒரு மலைப்பாங்கான பகுதியில் அமைந்திருக்கிறது. இப்பள்ளியில் 1 முதல் 8 வகுப்பு வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஹரிஸ் என்ற மாணவர் மிகவும் மலைப்பாங்கான பகுதியில் ஒரு சிறிய மலையை கடந்து ஏறி இறங்கி கடினமான பாதையில் நடந்து வர வேண்டும். போல மற்ற மாணவர்களும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மாணவர்களும் தினமும் அதே போல் நடந்து பள்ளிக்கு வழித்துணையாளருடன் வருகின்றனர். இவர் வந்து தலைமை பண்பு உடையவர். படித்தல், எழுதுதல், வரைதல் போன்ற மிக திறமையான செயல்களை செய்யக்கூடியவர். மற்ற மாணவிகளும் மிக திறமையாக இருப்பார்கள். நம்ம பள்ளியிலேருந்து செலக்ட் ஆகிருக்கூடிய சுமித்ராவை பற்றி நாம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் என்ன வேலை சொல்கிறாங்களோ அது வந்து சிறப்பாக அழகாக செய்வான். அடுத்து நல்லா படிப்பான். அரசு கொடுத்த இந்த கலை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பள்ளி அளவில் செவ்வியல் தனிப்பிரிவில் வந்து இவன் வந்து முதலிடத்துல வந்து வந்தான். வட்டார அளவில் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனோம். வட்டார அளவில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நமது பள்ளிக்கு ஒரு சிறப்பு சேர்க்கும் வகையில் முதலிடத்துல வந்தாங்கிறது வந்து இந்த பள்ளிக்கு ஒருவித பெருமையாக இருக்கு. கணக்கு பொறுத்த வரைக்கும் நான் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது ஏதாவது கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா உடனே அந்த பொண்ணு சைட்ல இருந்து தான் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஆன்சர் வரும். அடுத்ததான் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு திவ்யாவை பற்றி. நாம் எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பொண்ணு. அவளுடைய தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஆகட்டும் அல்லது ஆங்கில ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும் நல்லா அழகாக இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மலை கிராமத்திலேயே இருக்கிறதுனால வெளி உலகம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஸோ இந்த அறக்கட்டளை மூலமாக விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளி உலகம் நல்லா தெரிஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாணவர்கள் வந்து இந்த மாதிரி பயணம் செய்யும் பொழுது இது மற்ற மாணவர்களுக்கும் இது எடுத்துக்காட்டாக அமையும். நாமும் இதே போல முன்னேறி வரலாம் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய செயலாக அமைகிறது. இதனால் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாய் எடுத்துக்காட்டியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நினைக்கிறேன். எப்பத்தாம்பாளையம், அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம்.
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எப்பத்தாம்பாளையம் பருவூர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு பள்ளியாகும். நான் இந்த பள்ளியிலே 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றேன். எங்களுடைய பள்ளியினுடைய சூழ்நிலையிலே மலைப்பகுதியாக இருந்தாலும் குழந்தைகளுடைய கல்வி கற்றல் நிகழ்வானது மிகச் சிறப்பாகவும் எளிமையான முறையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்களும் எங்கள் பள்ளிக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பகுதியை வளப்படுத்துகின்ற ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். சி ஜீவா 6ஆம் வகுப்பு மாணவியானவர். பொது அறிவு கேள்விகளிலே மிகுந்த ஞானம் கொண்டவர். Indian season, summer comes in a days of it with sunny smile and dusty feet. Then season change to muddy roads. Monsoons and mangoes leaf frog and toads. Spring is pretty but short and sweet. When you can smell the grace from your garden seat. Autumn is English in red, yellow and brown. Autumn is Indian whenever leaves fall down. Nisha Diary. நாம் கொடுக்கும் வீட்டு பாடங்களை மிக சிறப்பாகவும் மிகவும் தெளிவாகவும் செய்யக்கூடிய ஒரு மாணவி. அடுத்ததாக 8ஆம் வகுப்பு மாணவி வே மகாலட்சுமி மற்றும் சரண்யா ஆகிய 2 மாணவிகளும் சமூக அறிவியல் பாடங்களில் மிகவும் சிறப்பாக செய்கிறார்கள். அந்த பாடங்களை மிக தெளிவாக படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றால் அவருடைய கல்வி சூழல் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்பதிலே நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எங்கள் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்ட தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கிணத்தடி சோலகா, அந்தியூர் வட்டம், ஈரோடு மாவட்டம். என் பேர் கோகிலா. நான் கிணத்தடி சோலகா அரசு பழங்குடியினர் உண்டு உரையாட நடுநிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக 3 வருடமாக பணிபுரிந்து வருகிறேன். எங்கள் பள்ளியில் மொத்தம் 25 மாணவர்கள் படிக்கின்றனர். அதில் SC ST எண்ணற்ற மாணவர்கள் அதிகம் படிக்கின்றனர். மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். இப்பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர், 3 படத்தர ஆசிரியர்கள் மற்றும் சமையலர், ஒரு துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். அருணுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவன் தாத்தா பாட்டியுடைய அரவணைப்புல வளர்ந்துட்டு வரான். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேரு சித்தி. அருண் என் பேர. பக்கத்து ஸ்கூல்ல தான் படிக்கிறா. அப்படி நல்லா படிக்கிறாருங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். நல்ல முறையா பெரிய ஆளா படிச்சு பெரிய ஆளா வரணும். அதே மாதிரி தேவேந்திரகுமார், அவனும் நல்லா சுறுசுறுப்பான, மிகவும் நல்லா கெட்டிக்காரத்தனமாக படிக்கிற பையன். தேவேந்திரகுமாரும் அவங்க அப்பா அம்மா வெளியூரில் இருக்கிறதுனால அவன் அந்த பாட்டியுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சத்யா மேட்டூர்லேருந்து வரா. இப்போ எங்கள் பள்ளிக்கும் அவள் இருக்கிற இடத்துக்கும் குறைஞ்சது 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு எங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய படத்தராசிரியர் திரு குணசேகரன் சார் அவர்கள் தினமும் அவருடைய வண்டியில் எங்கள் பள்ளிக்கு அவங்கள அழைச்சிட்டு வராங்க.
ஜே நகர், பழனி வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். என் பெயர் மேரி ஜாக்குலின் ரூத். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஜே நகரில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். எங்கள் பள்ளியானது ஜே நகர் கிராமத்தில் ஆண்டிப்பட்டி என்ற ஊராட்சிக்கு உட்பகுதியில் அமைந்துள்ளது. இது மண்திட்டு என்ற கிராமத்திலிருந்து வரும் மலைவாழ் குழந்தைகள் மிகவும் பின்தங்கிய கிராமத்தில், அதாவது ஒரு சின்ன வசதி கூட இல்லாத இடத்திலிருந்து அவர்கள் வருகின்றார்கள். அவர்களை பள்ளிக்கு வரவைப்பது என்பது மிகவும் நான் வந்த புதிதில் மிகவும் சிரமமாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் படிப்படியாக வளர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரும் பொழுது அவர்களுக்கு என் மேல் மிகுந்த நம்பிக்கை வந்தது. விஜயகாந்த், தேவான் என்ற 2 குழந்தைகள் 5வது முடித்து 6வது நிலைக்கு செல்ல இருக்கிறார்கள். விஜயகாந்த் என்ற பையன் கணக்கில் ரொம்ப படுசுட்டியாக இருக்கிறான். இங்கிலீஷ் எது கொடுத்தாலும் அவனாகவே ஸ்பெல் பண்ணி அனைத்தையும் வாசித்து முயற்சி கண்டு கொண்டிருக்கிறான். விஜயகாந்திற்கு அடுத்தபடியாக தெய்வானை என்ற குழந்தை மிகவும் என்னிடம் வந்து பேசவே தயங்குவாள். அவளையும் அன்பாக அரவணைத்து படிப்பின் முக்கியத்துவத்தை கூறி படிப்படியாக சொல்லி இப்பொழுது அவள் ஒரு 80% என்னிடம் வந்து நன்றாக படிக்க ஆரம்பித்திருக்கிறாள். குருவி மேடாய் இப்போ மெடக்கு பறந்து பறந்து வாய்ந்தது வந்தது. அரசு நடத்திய கலை திருவிழாவில், அதாவது வரைதலும் வண்ணம் தீட்டுதலிலும் முதல் 3 இடங்களில் 3வது இடத்தை பெற்றது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. மொத்தம் 72 ஸ்கூல்ல அவள் வந்து 3வது வந்திருக்கிறாள். அதற்கப்புறம் அவர்களுக்கு இன்னும் ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அவர்கள் பெற்றோர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு சிறிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து வரும் குழந்தைகளும் தன்னம்பிக்கையோடு ஆர்வத்தோடு பள்ளிக்கு வர ஆர்வம் காட்டுகிறார்கள். அவர்களை அதிகமாக ஊக்கம் கொடுத்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். மாணவர்களின் கண்களின் முன்னே இனி விமான பயணமும் வெளி உலகமும் ஆச்சரியமும் ஆரவாரமும் ஆனந்தமும்.
வெரி குட். எல்லாரும் இவங்க எல்லாருமே வந்து ரெகுலரா வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க மாணவர்கள் தான். இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மற்ற மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வரணும் அப்படிங்கறது வந்து எங்களோட நோக்கமா இருக்கு. நாங்க வந்து பஸ்ல தான் போயிருக்கோம். இப்போ ஃபிளைட்ன்றதெல்லாம் நாங்க வந்து எங்க வீட்டுக்கு மேல போகும்போது வீட்டுல இருந்து ஓடி வந்து தான் பார்ப்பேன். அப்போ வந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். பார்க்கறது எல்லாமே கத்திட்டு தான் சொல்லுவோம் பார்ப்போம். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் முதல்ல இப்பதான் நேர்லயே போய் அதுவும் இல்லாம மேல வேற போயிருக்கோம். மேல போனதுனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. போகும்போது சூப்பரா இருந்துச்சு. இருட்டுல எப்படி கண்ணாமூச்சா புரியல உட்காந்து என்ன கம்பெனி பேர் மறந்துட்டீங்களே சத்தமா கேட்கல
எங்கள் மாணவர்களின் எண்ணங்களுக்கு சிறகு கூட்டி அழகு பார்க்கும் யான் அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களைப் போல ஒவ்வொரு மாணவரும் நன்றாக படித்தால் இந்த உலகம் உங்களை பட்டு கம்பளம் விரித்து மலர் தூவி வரவேற்கும். அனைவரும் பள்ளிக்கு வாருங்கள், கல்வி கற்று பயணப்படுங்கள்.